₹3500 ஸ்லீப்பர் டிக்கெட் புக் பண்ணி கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட. இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். அப்படி நம்ம வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கார்டன் நாங்கள் எப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னா நடந்து தான் வந்தோம். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா பைக் காலியாக ரெண்ட் இல்லைன்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நந்து தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே உள்ளே வரும்போது ஒரு ஆளுக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னா எங்கள் வயசுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா கேட்டாங்க. ஸோ நீங்கள் குழந்தைலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 35 இல்லை 25 தான் கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் எதாவது கேமரா உள்ள வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக 100 ரூபீஸ் சொல்லுவீங்க. அப்புறம் இன்னும் 2-3 நிமிஷம் அந்த இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வச்சுங்க ஒன்றே 2 ரோடு மாதிரி கீழே மேலேயும் பிரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்ல பார்த்து அங்கே ஃபோட்டோலாம் எடுப்பாங்க கரெக்டாக மேலே தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிச்சுட்டு கடைசியாக இருக்கும் கீழே போய் பார்த்துட்டு அப்புறம் அங்கே அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு பிறகு அப்புறம் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகணும் தான். ஸோ நீங்கள் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகேங்க ஓகே ரைட்டுங்க. எக்ஸிபிஷன்லாம் நடக்குது. இதுனடா இதுதான் வியூ பாயிண்ட். ஏய் இங்க பாருடா. அதுதான் நைட் டிஸ்கோ ஆடுவாங்க. அப்ப நைட் வரலாம். இந்த கதை நைட் வரதுக்கு இங்க வந்து மாதிரி நமக்கு அங்கதான் டிஸ்கோ ஆடுவாங்களா? இந்த மேல போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாடி ஏய் இதே மாதிரி இதே நம்ம ரூமுக்கு இருக்குது. அம்மாடி தப்புக்குன்னு வச்சிருவீங்க அருண் நிலமண்ணாவும் ரொம்பலாம் வாங்கலாம் இல்லைங்க. சும்மா நார்மலாக இருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கொஞ்சம் தூரம் ரைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ சொன்ன மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கு. ஆனால் கீழே தான் பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி நம்ம உட்காருக்கான பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் போட்டது இருக்கட்டும் யானை. ஸோ ஃபோட்டோ அதுக்கோசம் பார்த்தா கீழே நீங்கள் வரலாம். அப்புறம் குழந்தைங்களாம் கூட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குது. ஜாலியாக நீங்கள் விளாட்றதுக்கு அங்கே விளாண்டுக்கலாம். அப்புறம் அங்கேயே வந்து உட்காருக்கு சின்ன பார்த்தா டென்ட் மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. அழகாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பூலாம் வச்சு டிசைன்லாம் போட்டிருக்காங்க வித்தியாசமாக. அதே அந்த பாலு அப்புறம் அங்கே வேணா குட்டியாக அந்த தண்ணி இது அது கொஞ்சம் கலரா நைட் டைம்ல தான் நல்லா இருக்கும். நைட் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி பார்த்தா லைட்ல போட்டு நாங்கள் நைட்டு தான் பார்த்து நாங்கள் வந்தோம். அப்போ நைட் டைம்ல வரும்போது நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஸோ லைட் லைட் யாரும் போட மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒருவேளை நீங்க நைட் டைம்ல வரீங்க போறீங்கன்னா அப்ப நீங்க வந்தீங்கன்னா இருக்கும். ஆமா சும்மா கூட்டம் நாங்க பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. எனக்கு ஒரே பசியான ஒரு டயர்டா இருந்தாலும் எங்களை வர முடியல. சரி எதாச்சும் வந்து பார்த்தா இந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா தெரியாம நாங்கள் பூவை பார்க்கலாம் இங்கே வந்தது பார்த்தா நாங்கள் இதை பார்த்தது இந்த இடத்து தான். அப்ப இருந்து என்ன தெரியுது என்னன்னே தெரியாம இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்துக்கிறோம். கோகுல் இங்கே தள்ளிவிட்டு எப்படி உயிவோம் கோகுல் நீ எப்படி போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவ்வளவுதான் மசன குடி கோகுல் பின்ன யானை தள்ளிட்டு போய் தலை எடுத்து சொறி விட்டுறணும். செப்பலாம் வாக்கில. Many hours later. 1 hour later. நல்லா வரனே அடி வைக்க முடுமாட்ட புளிய பாத்துக்கிட்டே இருக்கிறியா அங்கேயே என்ன பிகரி நீ பாக்க. சரி நாங்க அடி வாங்கணும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? அடிச்சுட்டு பைக் இருந்துச்சுன்னா அடுத்த ரவுண்டுக்குள்ள அவ்வளவுதான் ஊரை கூப்பிட்டாங்க. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். நான் சொல்றேன் எனக்கு சம்பந்தமே இல்லைன்ற நடந்து வந்தாலே நின்றுதான் வண்டி நின்றுறான். நான் வச்சுட்டு கொண்டா வச்சு டீயை குடிக்க ஆரம்பிப்பேன் வீட்டுல. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? ஃபஸ்ட் நீ மறுக்குது குடிக்குது. அலைகிராம்பு இருக்கு அலைகிராம்பு. சரி அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ அடங்க மாட்டியா? பரவாயில்ல சொல்றது நீயே பண்ணிட்டியா? பிரச்சனை இல்லை. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. வந்துச்சு பேர் இது மேலே ஏறணும். ஸோ இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் பஸ்ஸில் தான் ஏறி வந்தீங்கன்னா ஸோ இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக வந்துடலாம். Many hours later. என்னடா பண்ணுற படுக்க வச்சுட்டு அவனா நீ?